பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு என்னண்ணே என்ன இல்ல யானை அழுகுறியா என்னண்ணே? மச்சான் என்ன மச்சான் என்ன மச்சான் இருமா என்ன மச்சான் ஆச்சு? உன் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துருச்சு மச்சான். என் தங்கச்சி குழந்தை பிறந்துருச்சா? ஆச்சு என் தங்கச்சி குழந்தை பிறந்துருச்சா? மச்சான் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா மச்சான் அதுக்கே அழுகுறிய? சின்ன ஊசரை காப்பாத்தி விட்டேன். அப்ப என் சக்கலக்க பேபி நீர்மலைக்கு போயிட்டு வர யாருக்கு பையன் அத போய் எரிச்சிட்டு வா போ. பச்சை மல்ல ஜாமி ஒண்ணு உச்சி மல்ல ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலம் கொஞ்சம் எதமா போடுதாலும் உன்னை சொல்லி குத்தமுள்ள தூங்குறது தப்பு இல்ல, சொல்லி குத்தமுள்ள தூங்குறது தப்பு முள்ளு. குழப்ப ஓட்டி தான் காசை வாங்கணும் எடுடா தம்பி மேலம் கொஞ்சம் எதமா போடுதாலும் நீங்க எடுக்க கொஞ்சம் ஓய்வு அட போதும் தம்பி மார்க்கம். 10 மணிலேருந்து உட்காந்துருக்கீங்க. இந்த நாடகத்தில் கஷ்டமான ஒரு வேலைன்னா இந்த பக்கம் மேலே கலைஞருக்கு இந்த 4 பேர் தான். நான் உள்ளே போய் உட்காந்துருப்பேன். டான்ஸுக்காரி புரிஞ்சன் கூட வீடியோ கால் பேசுகிறா. வள்ளி என் தங்கச்சி காலையில் சிலிண்டர் இல்லைன்னு இப்போயே ஃபோன் அடிக்குது. மருதமணி ஒரு இதை காணாமல் கிட்னியை ஏன்னா 1:9 விழுந்துருச்சான். லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்தாரே ஒரு சாமியார் காரக்குடி சுப்பு அவர் சார்பாக எனக்கு 201. ராஜேஷ் ஆட்டோ தொண்டி மெயின் ரோடு புளியடிதம்பம் வைத்திய ஸ்டாப் அவர் சார்பாக பப்புன் எங்கள் அண்ணன் மருதமணி அவர்களுக்கு ராஜேஷ் ஆட்டோ சார்பாக 201 நல்ல இதயத்துக்கு நன்றி. இப்போ வந்தாரே ஒரு ஜாமியார். ஆமாண்ணே அவர் எங்கனையும் நான் பார்த்துருக்கேன், அடையாளம் தெரியலையாடா. இந்த ஆளு விறகு கட்டையை பிடிங்கி மூட்டை போடுவாப்புல. சருகண்ணி ஒயின் சாப்பிடல இல்லை வேர்க்கலை ஒத்துக்கிட்டு இருந்தார். யாராவே சாமியார். சாமியார் பாட்டை பாட சொன்னால் எல்லா பேர்த்தையும் அழுக வச்சுட்டு வர்ற நீ. உனக்கு நேரம் செல்லைன்னு நினைக்கிறேன். என் தம்பி காலேஜ் வரையும் அழுக திருவிழா கம்மா நிறைஞ்சு போச்சு. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் அவ்வளோதான் பாட்டு. அந்த ஆளுக்கு எனக்கும் சண்டை. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி ஒரு மண்டையே பிடிக்காது எனக்கு. வாங்க சாமி. சாமி பானிபூரி சாப்பிட்றாரா? நீ நாடகத்துக்கு வந்தியா இல்லை பிக்னிக்கு வந்தியா? டேய் மணியண்டா அண்ணே இந்த சாமி என் மேலே கொஞ்சம் பயப்படுவாப்புல. போய் ஒரு குருவி ரொட்டியை ஒடிச்சு கொடுத்துட்டு கூட்டுவான். அண்ணன் இன்னைக்கு உனக்கு உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாரு. இன்னைக்கு அந்த ஆள் நல்ல நேரம் எங்கள் அப்பத்தான் வயசுக்கு வந்த நாள் இன்னைக்கு. அதனால நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். வர சொல்கிறேன். என்ன அப்பத்தான் விடிய காலையில் வயசுக்கு வந்தது எப்படி உங்களுக்கு தெரியும்? செந்தில் ஐயோ தண்ணி பூச்சி எடுக்கிறவங்க. நாராயணா இவர் நூராயணா ரெண்டாய தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். படியேறி வருவோர் சமண்டில்லையே பாவங்கள் தீரவே வழியில்லையே. திருமணி படியேறி வருவோர் வரவில்லையே பாவங்கள் தீரவே வழியில்லையே. துணையாவதவன் சங்கு சக்கராயுதோ துணையாகவா தங்க சக்கராயுதோ யாவதவன் சங்கு சக்கராயுதோ கொழுபாட்டு அருகின் திருவேங்கடும் திருவேங்கடும். நாராயண நமகே அறிவோம் நமோ நாராயண நமகன் வரும் பொழுது
என்னை தடுத்து நிறுத்தின தாங்கள் யாரப்பனே நான் தெரிந்து கொள்ளலாமா? யாரை போட்டு பண்ணைய சொல்றேன்? நீ யாரப்பனவ? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? சரி, உனக்கு எல்லாமே தெரியுமாக்கா? அனைத்துமே கற்றவன். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் அனைத்தும் முனைந்தவன் நான். அரசு சோப்பு என்ன விலை, உப்பு சோப்பு என்ன விலை? எனக்கு தெரியாது. அவ்வளோதான், நாடகம் முடிஞ்சு வச்சு வாடா. ஏய் இதெல்லாம் உன்னை கேட்க சொல்ல. ஏய் வந்து சரத்குமார் படம். நீ யாரு? எதற்காக இங்க வந்திருக்க? உனக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? என்ன காவலுக்காக இங்க நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. விஷயத்தை பேசுங்க. நான் வந்ததுனாலதான் நீ வந்த, இல்லைன்னா வீட்டுல நேரம் தலைவணி கட்டி பிடிச்சி படுத்து கிடந்திருப்பேன். போய் மச்சான் சாம்பலை கொண்டு ராமேஸ்வரம் போங்க மச்சான். போடா மயிர் மச்சான். திருவரங்கம் போலாம், காவிரிக்கு. எங்கேயும் போவோம். நீ எங்கே வந்த? நீ எங்க வந்த? உங்களை பார்த்தாலே ஜாமியார் மாதிரி தெரியுது. உங்களை பார்த்தாவே காவல்காரன் மாதிரி தெரிகிறது. யார இது பண்ண வந்திய? நீங்க யார வந்து? இதுக்கு தானே போன மேடையில குருமியில் அரைஞ்சேன். இதுக்கு தானே உன்னை உள்ள விட்டு வெளுந்து வெளுத்தேன். அதே சட்டை கிழிஞ்சு வச்சு. என்ன சொல்லி வாக்க வந்திய? என்ன வேலைக்காக நீங்க வந்திய? சரி சரி, அதுவும் சரிதான். எதுவா இருந்தாலும் நான் பேசும்பொழுது நீங்க கேட்கணும், நீங்க பேசும்போது நான் கேட்கணும். வாதி பிரதிவாதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. எந்த விஷயத்தையுமே நீங்க கேட்கணும். பிராந்தி எடுத்தாலே வாந்தி. பிராந்தி வாந்தி இல்லைங்க, வாதி பிரதிவாதி அப்படிங்கிற தன்மையின் அடிப்படையாக எந்த விஷயம். பூக்குழி இறங்க போறாளா? என்ன விஷயம் நடந்தது? இந்த கீரி புள்ளிய கூண்டுக்குள்ள தானே போட்டு வந்தேன். ஏற்கனவே பூக்குழி இறங்கின மாதிரி தான் இருக்கு. கடை உன்னை நான் வர சொல்லவே இல்லையே. தூக்க மாத்திரை கொடுத்தானே படுக்க போட்டேன். தூக்க மாத்திரை பதில் முழிப்பு மாத்திரையை கொடுத்துட்டேன். சாமியார் வந்திருக்காரு, வாயில இருக்காரு. மாத்திரையில எந்திரிச்சிருச்சு. அரை வாங்க போறாங்க இப்ப ரெண்டு பேரும். அரை வாங்கிருவியடா? என்கிட்ட பேசினா கூட நான் சாந்தமான ஆளு. இவன் ஏற்கனவே கஞ்சா காய்ச்சினு கணேஷ் கோயில காய்ச்சினு உள்ள. அவர் என்ன கிளிப்பாரு? கடியிலோட வந்தா அவர் பெரிய வெங்காயமா? என்னடா தெரியும் அவனுக்கு? என்ன தெரியும்? உனக்கு தான் என்ன தெரியும்? இல்ல அவனுக்கு தான் என்ன தெரியும்? முகரையும் ஆளி மாதிரி ஏழு பக்கெட்டு மீசைய முதல்ல ஒழுங்கா வரைஞ்சிருக்கியா? மீச வச்ச ஆம்பளை உலகத்துல பாத்துருக்கீங்க. மீச வரைஞ்ச ஆம்பளை ரெண்டு பேரும் தெரியலையே. வரைஞ்சிருக்குமா? எங்க வீசையை பார்த்தா வரைஞ்சது மாதிரி தெரியும். கீழ இருந்து மேல போய் நிக்குது. புயல் மையம் கொண்டிருக்கா. கரை எப்பொழுது கிடக்கும்? பெருக்கல் குறி போட்டு அப்புறம் பெருக்கல் கோபப்படுறா சாமி. என்ன அவனை விடுறா. அவன் கடிகளோட தெம்புலதான் அவன் நிக்கிறான் ஊடிக்கிறாக்கு. பொறுமை இல்லாம இவர் வீரமா 4 பேரை அடிக்கிறவரா? வா, நீ தான் என்ன கிளிக்க போற? பெரங்கட்டி அடிச்சு பொறங்கட்டி அடிக்கிற எந்திரா முதல்ல, எந்திரா முதல்ல. அப்படியே ஆட்டிட்டு கீழே படுத்துக்கிறியா? மண்ணெண்ணெய் ஊத்தி பத்தச்சு விடு. அது என்னடா கையில? அது என்னது? மேல ஓடுறது துண்டு. சாக்கெட்டா? இது மேல ஓடுக்கிற துண்டா? இப்படி போடுற ஒரு கிறுக்கு பயல நம்ம உலகத்துல பாத்துருக்கோமா? மேல ஓடுக்கிற துண்டு எதை எடுத்துட்டு வந்திருக்கான்னு பாருங்க. நல்ல வேலை உள்ள ஓடுறத எதையும் எடுத்துட்டு வராம இதையாவது எடுத்துட்டு வந்தீங்க. சரி, நல்ல விஷயம் பேசுறீங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுங்கிறது உங்க இல்லைங்க. உங்க தம்பி சொன்னாரு நீங்க நல்லா பேசுவீங்க. ஏன் தீட்டா? நீங்க தொடாதீங்க. இல்ல நீங்க தீட்டுப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேங்குது தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? வாய்ப்பாடு. என்னது வாய்ப்பாடா? ராமாயண மகாபாரதம் எல்லா விஷயமே தெரியும் இந்த உலகத்திலே. மகாபாரதம் மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது கிரசர், மல்லால் ஆனது. கேட்டு கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. அப்புறம் அரைஞ்சுடு ராதா.
கேட்கிற கேள்விக்கு முதல்ல இது சரியா வரைக்கும் 150 சாமியை லூஸ் ஆக்கிட்டு நீ வந்திருக்கேன். யார வேணாலும் லூஸ் ஆக்க முடியும், என்ன லூஸ் ஆக்க முடியாதியா? ஏன் துருவேறி என்ன விஷயம் நீ தெரிஞ்சுக்க. மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம், புல்லு பூண்டுகளுக்கு ஓரறிவு, புழு இனத்திற்கு ஈரறிவு, பாருங்க அப்படியே நீர்ல வாழ்ற உயிரினக்கு 3 எந்த விஷயத்தையும் கரெக்டா பேசி பழகு. மூணறிவு. ஆங்கிலம் பேசாத, கரெக்டா பேசி பழகு. எல்லாம் இதுக்கும் போற ஆளு. பறவை இனத்திற்கு 4 விலங்கினத்திற்கு 5 எரும மாடு மேய்க்கிறவங்கள்ட்ட புரியுதா? 6வது அறிவு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கா இல்லையா? அந்த பகுத்தறிவின் மூலமாக இந்த உலகத்திலே எல்லா விஷயத்திலும் தெரியக்கூடிய ஒரு தன்மை. பாருங்க, கிரைதாயுகத்தில் நடந்த விஷயம் அர்ச்சந்திரம், திரைதாயுகத்தில் ராமாயணம், அடுத்த மகாபாரதம், இப்ப நடக்கிற கந்த புராணம், அதுவும் உங்க சொந்த புராணம். அந்த கந்தனுக்கு வேல ஆயுதம் வந்ததல்லவா? அந்த வேலாயுதத்திலே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தின்னு 3 சக்தியில ஒரு சக்தி அடங்கியிருக்கு. என்ன சக்தி அதுல அடங்கியிருக்கு? முருகனின் கைவேலிலே அப்படிங்கிற விஷயத்தை உங்க சொந்த புராணம் தான் இது, கலியுக புராணம். சொல்லுங்க பாப்போம். செகுல தெரிக்க ஆரம்பிச்சு எதுக்கு சிரிக்கிற? அவர் கேட்ட கேள்வி உனக்கு தெரியல. என்னடா சமாளிக்கிறோம்? புரிஞ்சு கேட்டா சொல்லு. இச்சா சக்தி. சரி, எனக்கு தெரியல, நீ சொல்லுவாப்பா. வாடா வாடா, பல்ல வடனா ஒரே முன்னாடி இருக்க மம்பட்டி 2 பக்கம் நீ சொல்லு. இப்ப என்ன கேட்ட கேள்விக்கு அவருக்கு தெரியல, நீ என்னமா கிளிக்க போற? மனிதன் தான் மனிதன் மாதிரி நடந்துக்கிறவன். என்கிட்ட என்னை கூப்பிட்டு நீங்க கேட்டிருந்தீங்கடா, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல. சரி, இப்ப நான் சொல்றேன். முருகன் கையிலே இருக்கிற வேலு, சரி ஏன்ட்ட சொல்லுங்க. முருகன் கையிலே இருக்கிற வேலாயுதம், அந்த வேலாயுதத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. 3 வகையான சக்தியில இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தின்னு 3 சக்தியில ஒரு சக்தி அடங்கப்பட்டிருக்கிறது. அது என்ன சக்தி? 3 சக்தி. 3 சக்தி அதுக்குள்ள அடங்கியிருக்கு. முருகன் கையில் உள்ள வேல் அதானே? நான் அதை சொல்லி போடுறேன். நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். என்னைய கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்களா நீங்க? சில்லு மூக்கு தெரிச்சு போவோம். அப்புறம் இப்ப என்னைய மட்டும் கேட்கிற? அரைஞ்சு விடுவேன் ராதா, ஒரே அறத கேட்கிற கேள்விக்கு முதல்ல. முருகன் கையில் உள்ள வேலு என்ன சக்தியை கொண்டது? 3 சக்தியை கொண்டதுன்னு ஒரு கேட்டிருக்காரு. 3 சக்தியில ஒரு சக்தியை கொண்டது. அதைத்தான் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க போச்சு கேளுங்க. அந்த வேலு எந்த பட்டையில செஞ்சாங்க? ஆமா, கேள்விக்கு நம்மளுக்கு பதில் தெரியாது. நம்ம எந்த புராணத்தை படிச்சோம், எந்த ராமாயணத்தை படிச்சா? நீ மூடிட்டு மயிர் மேனே. முடிக்கப்படாது கொஞ்ச நேரத்துக்கு. அப்படி பேசக்கூடாது. முருகனுக்கு மயில்கள் 3 மயில்கள் இங்க இருந்து தந்தையோட இல்ல, அதை நான் மன்னிச்சுக்கிறேன்னா, எங்க அப்பா வரும்போதே சொல்லி விட்டாரு. என்னன்னு? சாமியை பார்த்தா ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும்டா. அவருக்கு தெரியுது. சாமி வாயில இருக்காதடா. சாமி வாயில விழுகாதரா, இருக்காதராவா? அவர் என்ன கேட்டார்? சாமி முருகன் கையில இருக்கிற வேலையில 3 சக்தி இல்ல. நீங்க பெண்கள் அணியக்கூடிய ஜாக்கெட்டையே நீங்க துண்டா போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியும். வாங்க. இல்ல சாமி, அவன் சொன்னது மகா தவறு. என்ன மன்னிப்பு வாங்கிக்கிறேன். அவன் கேட்கிறான் பாரு, எந்த பற்றையில செஞ்சது? தவறான வார்த்தை பேசக்கூடாது. உண்மையில உங்களை பாராட்டுங்க. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் சாமி, நான் சொல்றேன். அப்படி பேச்சே வச்சுக்கிறாங்க. நான் சொல்றேன் சாமி, அந்த பதில், அதுக்கு பதில் உங்கள்ட்ட இருக்கா? உண்மையில எதிர்பார்க்கிறேன். பத்தியலா எனக்கே தெரியல. வணக்கப்படாது. அவனுக்கு தெரியுட்டா. சொல்லுங்க, உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். பற்றையில என்று கேட்டது மாபெரும் தவறு. அந்த வேலு இரும்பா ஐயமா
அடே நான் பரவாயில்லடா, நீ என்னடா? அவர் போயிட்டாரா? நம்மளுக்கு கேள்வி தெரியாது. நம்ம எந்த ராமாயணத்தை பார்த்தோம், எந்த புராணத்தை பார்த்தோம். நாரதர் இன்னும் வரவே மாட்டார். என்ன நான் பற்றையோட தானே நின்றேன், நீ இரும்பா ஈயமான வெட்டியானே. பற்று எதுல இரும்புல அடிச்சாங்களா ஈயத்துல அடிச்சாங்களா கேப்பல்ல. ஏய் வேர்த்திருச்சுடா, சாமிக்கு வேர்த்திருச்சுடா. கொஞ்ச நேரத்துக்கு என் முறையில நீங்க 2 பேரும் முடிக்கப்படாது. கேள்வி பாரு, வேற ஏதாவது கேள்வி வைப்போம் அவங்கள்ட்ட. கேட்கிறேன் பாருங்க. அவுத்து போட்டு என்னைக்கு முண்டமா தெரியும், உன் செருப்பு கழட்டி அடிக்க. ஆமா போடா. ஈயமா இரும்பான்னு தப்புதான். தவறை உணர்ந்து விட்டீர்கள். இப்பொழுதுதான் உங்கள்ட்ட கேட்கிறேன், முருகனுக்கு வேலுக்கு இனிமேல் வேலுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே இல்லையா? அடுத்தபடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். முருகனுக்கு 3 மைல்கள். ஆரம்பத்திலே கோவித்து கொண்டு இங்க இருந்து பழனிக்கு சென்றார் 1 மைல். அடுத்தபடியாக கணபதி பரிசாக கொடுத்தது 2 மைல். 3வது மைல் சூரபதுமணியை அழித்து மாமரமாக நின்றான். மாமரை அழித்த போது 2ஆக பிளந்தது. ஒன்று சேவலாக மற்றொன்று மயிலாக மாற்றினார். இப்ப பாருங்க, இந்த 3 மைல்ல எந்த மயில் முருகனோட நீண்ட காலம் பணியாற்றியது, நீண்ட காலம் அவனுக்கு துணையாக இருந்தது அப்படின்னு உங்கள்ட்ட கேள்வி வச்சிருக்கேன். இனிமேல் வேலுகிட்ட போக மாட்டேன், மயில்கிட்ட வந்துட்டேன். மயில் மயில். ஏய், இந்த கேள்விக்காவது உங்கள்ட்ட பதில் இருக்கும். இங்க இருந்து சிவகங்கை எத்தனை மைல்? 30 மைல். மயில். கேள்வி சொல்லுங்க. முருகனுக்கு 3 மைல்கள். நல்ல கொஸ்டின் தான். இது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். முருகனுக்கு 3 மைல், அதுல கடைசியா எந்த மைல் அவருக்கு பணியாற்றினது? ஆமா, அந்த கேள்வி. அது ஆண் மயிலா பொட்டை மயிலா? என்ன வச்சு பேசுற? அவர் என்ன கேக்குறாரு, நீ என்னடா சொல்ற? மகாபாரதம், மகாபாரதத்தில் நடந்த ராமாயண மகாபாரதம். உங்கள்ட்ட முருகனை பத்தியே பேசக்கூடாது, நான் மகாபாரதத்துக்கு வந்துறேன். மகாபாரதத்தில் நடந்தது துயிலூர் இந்த பதியம். இங்க நம்ம அடிச்சுட்டு சாகுற ஒரு பெட்டிக்காரி எப்படி திங்கிறேன் பாரு குந்தாணி போய். ஐயோ சாமி, ஆண் மயிலா பெண் மயிலான்னு கேட்டது தவறு, சொன்னது தவறு. நீ ஏதாவது வச்சிருப்ப இல்ல சாமி. சரி சொல்லுங்க. அப்படி சொல்லாத. அது என்னடா சாமியை பார்த்து. சரி கேளுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஆண் மயிலா பெண் மயிலான்னு கேட்காத. அது முட்டை ஓட்டாதா முட்டை போடாத. போங்கடா முதல்ல போயிருங்க. மகாபாரதத்திலே பாருங்க, பாண்டவர்கள் பகடை விளையாடு, பகடையிலே எல்லா விஷயத்தையும் தோத்தார்கள். எங்கன வேண்டாங்க, டேய் பகடை விளையாண்டாங்க. பகடை என்பது தாயை உருட்டுறான்னு சொல்றாங்கல்ல, அப்படி பகடை உருட்டி பொன்பொருள் ஆபரணங்கள் அனைத்தும் நாடு நகரம் எல்லாத்தையும் இழந்து கட்டிய மனைவியை கூட இழந்தார்கள். யாரு? திரௌபதி. அவனை திரௌபதின்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலியை இழந்துட்டாங்க. பாஞ்சாலியே துரியோதன சபையிலே துகில் சொல்லக்கூடிய சேலையை உரிந்தார்கள். உரிந்தவன் யாரு, உரிய சொன்னவன் யாரு? இப்ப புராணத்துக்குள்ள வந்தா தானே நீங்க மாட்டுவிய. இதுக்கு எதுவுமே உங்களால சொல்ல முடியாது. சபையிலே துகில் சொல்லக்கூடிய சேலையை உரிந்தவன் யாரு, உரிய சொன்னவன் யாரு? வா டேய், நீ போ, நீ போ. இல்ல அது எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருக்க கூடாது. ஏண்டா இது சரியான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் சாமி. இல்லைன்னா மக்கள் ஒரு மாதிரியா நினைப்பாங்க. அங்க சாமி சந்திக்கிறோம் சொன்னோம்னா மகாபாரதம் எல்லாமே இதிகாசம் 10 பாட்டு 8 எல்லாமே அரைஞ்சிருவேன். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு முதல்ல. பாஞ்சாலியோட சேலையை உரிந்தவன் யாரு, உரிய சொன்னவன் யாரு? இதுதான் உங்களுக்கு அவ்வளவுதான் அவசியம். இதானே? அம்புதாயா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், சொல்லிடுவேன் சாமி. சரி, இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்பதே மாதிரி எதுவும் கேட்க இல்ல. புராணம்னா புராணத்துல சரி, சரியா கேளுங்க, நான் சரியான பதில சொல்றேன். இந்த உறிஞ்ச சேலை நூல் சேலையா பாலிஸ்டர் சேலையா? உறிஞ்ச சேலை என்ன, உறிஞ்ச சொன்னவன் யாரு, உறிஞ்சவன் யாருன்னு கேட்டாரு. உறிஞ்சது சேலை தப்புனே, அது தப்பு.
நாராயணா நாராயணா. எடுத்து கிடைக்கல டேய் முறையில நான் பிடிக்க மாட்டேன்டா. உமரே பாலிஸ்ட் சேலையா நூல் சேலையா எப்படி? அதெல்லாம் அகராதி மயிர் பேச்சு தானே. அதெல்லாம் என்ன நீங்க வாங்க இன்னும் உடைச்சிடுறேன். பஞ்சபாண்டவர்கள் எவ்வளவு பகுமானம் பாருங்க. இருடா நான் உன்னையோட இல்ல சாதாரண இவன் என்னமோ கிளிக்க போறது மாதிரி. வாங்கடா. பஞ்சபாண்டவர்கள் ஐவர் 99 வருஷம் ஒருத்திக்கு ஒருவன் பத்தினியா இருக்கலாம், 11 தினியா இருக்கலாம், 23 தினியா இருக்கலாம். டேய் ஆனால் ஐவருக்கு அழியா பத்தினி பாஞ்சாலி. துச்சாதன சபையிலே கிம்புருவர், ரிஷிமார்கள், விஸ்வாமித்திரர் டேய் டேய் அத்தனை முனிவர் இருக்கின்ற பொழுது டேய் துயிலை உரிந்தார்கள். விஸ்வாமித்திரர் துப்புருவர் மேடை ஓட்டு பேச வேணாம். டேய் இவங்களா இல்லடா. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லி தொலைக்கடா. பாஞ்சாலியை துயிலை உரிந்தார்கள். சபையிலே துயில் என்றால் டேய் சேலையை உரிந்தார்கள். டேய் அவன் மாதிரி நீ பதில் சொல்லக்கூடாது. நீ சரியான பதில சொல்லணும். சொல்லுறேன். ஆனா அதுக்கு நீ என்ன கேட்ட? பாலிஸ்டர் சேலையா நூல் சேலையா? தப்பு. அப்படி பாஞ்சாலிய துயிலை உரிந்தார்கள் சேலைய. ஆமா. அப்ப பாஞ்சாலி பாவாடை கட்டியிருந்தாலும் இல்லையா? நான் பரவாயில்லையடா. என்ன பாவாடாட்டாம எந்த உங்களோட செலவு? டேய் மரியாதையா போயிடுறா. டேய் பாவாடாட்ட என்ன அருளல பாவாடையா? பாவாடை கட்டிருந்தாளா கட்டல? நீ மட்டும் கேக்குற மயிர் மேல நீ சாமி வருவாரு. வானே போவம்மா. நேராச்சு, நேராச்சு வா போ. அவன் இன்னும் வரமாட்டார் அவரு. இந்த திருந்த மாட்டேன் தாள். நீ குடிச்ச தண்ணி மினரல் வாட்டா சாதா வாட்டா? ஆனா எத்தனை அசிங்கம் போட்டாலும் வந்துட்டே இருப்பாரு. நான் அசிங்கப்படுறேன். உங்களை சந்திச்ச அன்மடா. இனிமேல் உங்க முறை யாராவது இந்த மாதிரி டேய் விடுகிற வரையும் என் முறையில் நீங்க முழிக்கப்படாது. உங்க முறையில் நான் முழிக்கவே மாட்டேன். புரியுதா? இப்ப போடுற கட்டளை தான். ஓடிடுங்க, மரியாதையா ஓடிடுங்க. என்கிட்ட நிக்கப்படாது. இன்னொரு விஷயம், அந்த உறிஞ்சது டேய் பாவாடை இது எந்த ஜாக்கெட்டா? டேய் நீ கொண்டாந்த ஜாக்கெட் என்ன ஜாக்கெட்? ஒருவேளை மகாபாரத கதைக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா? சாமி இப்ப நாங்க தவறா சொல்லிட்டோம்ல. உங்களுக்கு கோவம் வரலையா? உங்களை பார்த்தா எரிச்ச மாதிரி. டேய் உள்ள ஆளோட சோன ஒரு சத்தம். சோண்டு கடிச்சா சொருண்டு கடிச்சா சோனு சொன்னதுனா சொல்றேன். ஆளோளம் சோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. ஆமா என் தங்கச்சி. ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. டேய் இத என்னடா அப்படி ஒருவருக்கு இருவர்ரா. ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்காங்க, நீங்க வெளியே இருக்கீங்க. என் தங்கச்சி வள்ளி. வள்ளிக்கு இன்னொன்னு யாழ். உங்களுக்கு 2 பேருக்கும் ஆளுக்கு பாதி பாதி. இல்ல லீஸுக்கு எடுத்து வந்திருக்கோம். டேய் காலையில புரிஞ்சேன் காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்தி போயிருவேன். 7 நாளா 3 நாள் எனக்கு 3 நாள் அவனுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு. அப்ப யாருக்கு? நீங்க வரீங்களா? டேய். அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது என்னது? சரி நல்ல விஷயம். அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள். அவர்களுக்கும் நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம் என்று சரி. அவளோடு இருக்கின்றேன். வாங்க. ஆனா நல்ல பிள்ளையடா 2 பேரும் வாழ்ந்து இப்படி ஒரு கேள்விக்கான பதிலை இந்த பூவுலகில யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கல. ஆனா இப்ப சொல்றேன், அடுத்த மேடையில வேற கேள்வி கேட்பேன். பதில மட்டும் யோசிச்சு சொல்லாத அளவுக்கு கேள்வி கேட்டு அப்படி வரும்போது குளுக்க சேர்த்துட்டு வா. நாங்க 19 வருஷமா என்னத்த சொன்னோம்? இப்ப சாமி என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? என்ன அழைத்து வான்னு சொல்றாரு. என்ன அழைத்து வாருங்கள்னா எனக்கு கூட்டி விடுங்கடான்னு சொல்றாரு. அழைப்பு என்றால் கூட்டி விடு. என்னண்ணே அசிங்கமா இருக்குது. இது என்ன அசிங்கம்ன்ற? நம்மளுக்கு தேவை காசு கொடுத்தா தெரியுதே. எவ்வளவு பேசுவ? ஆள் கணக்காளா இருக்காரு. ஒரு 7500 ரூபா பேசுவான். நம்ம 3000 வச்சுக்கிறோம். 2500 ரூபா வட்டி, 1500 ரூபா வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிறோம். நான் ஒரு மணி பேர் சொல்லிட்டு வர்றேன் காசு வாங்கி போடுறதுக்கு. போடா கண்ணே விளையமா அது கட்டபொம்மு நாடகம்டா. உன்னை வச்சுக்கிட்டு நான் எங்க அப்பே வந்தாரு. ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி தம்பி ஊமத்திர பாண்டியா இன்று பிரிந்தோம். கண்ணே மணி ஏண்டா? இப்படி ஒரு
கம்மா கரம்பு எழுதி தின்ட்டு வரேன் பாரு. என்னடா அப்படி தெரியும் அருள், நீ அசந்துராதப்பா, கம்பு கூட்ட கடிச்சு போய் போடா கண்ணே. மணியே கண்ணே மணியே ஆடியில செய்தி சொல்லி அவனில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச நீ மன்னவர் பறவைரண்டு அழகு மன்னவர் மன்னவருதான். ஆடியில தேதி சொல்லி அவனியில் தேதி வச்ச பூச்சு 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 மன்னவர் மன்னவருதான். மேல சேல வச்சு செவத்த பொட்டு 100 வச்சு ஒரு முழுக்க கை புடிச்ச ஒரே ஒரு ஒத்த மறு ஏழு 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 ஜென்மம் அவனிய செய்தி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவர் மன்னவருதான். அழகு மன்னவர் சின்னவருதான், அழகு மன்னவர் சின்னவருதான். எதுக்கு கூப்பிடுறீங்க? சாமி கத்தாம வாயார் ஐடியா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் காரியவட்டி அருகாமல் உள்ள மருதம். எனக்கு வேணாம்ப்பா, அவன் திருந்த மாட்டேன், துண்டு வாங்கடா. காரியவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்களுக்கு நமது திராணி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். நன்றி சொல்லு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் திராணி கிராமத்தாருக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி பேரும்பகலும் வாங்கி தந்த எனது அன்பு தம்பிகள் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவர்கள் சார்பாகவும் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். சாமி என்னண்ணே மேலோகத்துல இருந்து வந்தால் இந்த பிள்ளைய இது பண்ணிட்டாப்ல.
பாவம் சாமி ஆசைப்பட்டு அங்கேருந்து வந்துட்டாரு. வந்ததுக்கு நம்ம அதான் செய்யலைட்டா. நீ போறியா செகலை கட்டி அறையவா? நீ எனக்கு ஜாதகமாக பேசுனா அந்த ஆளுக்கு ஜாதகம் பேச. அது எப்படி நீ பாலிஷ் ஜாலியா நூல் ஜாலியா? மாமா சாமிகிட்ட போயிட்டு வந்துட்டியா? சாமி வர போதுடா போடா. எல்லாரும் கிளம்பிய கோயிலுக்கு போங்கத்தா. நீங்கள் போனாத்தான் நாங்கள் வேகமாக இது பண்ணுவோம். எது பண்ண போறோம்? பல்ட்டிலாம் அடிப்போம். என்ன அவங்களை கிளப்பிட்டு நம்ம பல்ட்டி அடிப்போமா? சாமி வாடன முண்டை கீரை முண்டை. அம்மாவை கூப்பிட வேண்டியதானே? அம்மாவை கூப்பிட வேண்டியது. தங்கச்சி அம்மா வாங்கம்மா. வாழ்க்கை வளர்க. குளிக்குள்ள போ. என்னம்மா என்ன இந்த அம்மா குளிக்குள்ள போகணும்? குயிலுக்கும் போம் குயிலுக்கும் போம் கூட்டமும் போகுதடி தங்க வயல பட்டு. கோயிலுக்கு போ கோபுரமானதென்ன. ஏன்டா தரத்துல முடிச்ச கம்நாட்டியெல்லாம் அந்த அம்மா என்னமா பாடிக்கிறா? என்ன குளியில போன்னு பாடிட்டு இருக்குது. அவை பாட்டு குயிலுக்கு போ கோபுரமானதென்ன மஞ்ச வெயில் பட்டு மண்குடிச மாளிகையானதென்ன மனசுக்குள்ள மாயம் என்ன மாய செஞ்ச காயம் என்ன காயம் கண்ணுப்பட்டு பல காவியமானதென்ன ஆயிரம் கம்பரசம் இப்ப ஆரம்பமானதென்ன குயிலுக்கு போ கோபுரமானதென்ன மஞ்ச வெயில் பட்டு மண்குடிச மாளிகையானதென்ன. சம்மதம் சொன்னா அதிசங்கடம் என்ன ஒண்ணுக்குள் ஒன்னா இப்ப வந்தது என்ன சம்மதம் சொன்னா அதிசங்கடம் என்ன ஒண்ணுக்குள் ஒன்னா இப்ப வந்தது என்ன ஆத்தோரம் மேத்தோரம் பாடும் தேவாரம் பச்சேனே செந்தூரம் மச்சானெஞ்சோரம் உன்னனத்ததாரு நீ சொந்த முள்ள தேரு பக்க வந்து பேசு நீ மச்ச முள்ள ஆளு மந்திரம் என்ன மாயமும் என்ன சம்மதத்தை தொட்டுக்கிட்டு கோயிலுக்கு போ கோபுரமானதென்ன அந்த வெயில் பட்டு மண்குடிச மாளிகையானதென்ன. மனசுக்குள்ள மாயம் என்ன மாய செஞ்ச காயம் என்ன காயம் பொன் கண்ணுப்பட்டு பல காவியமானதென்ன ஆயிரம் கம்பரசம் இப்ப ஆரம்பமானதென்ன குயிலுக்கு போ கோபுரமானதென்ன மஞ்ச வெயில் பட்டு மண்குடிச மாளிகையானதென்ன. இதெல்லாம் என்ன நினைச்சிய? உங்களோட கூட வந்து வந்து எப்படி நாங்கள் வினயம் பண்றோம் பாருங்க. அதுக்காகவா அன்பு அண்ணன் அண்ணா எம்கேஆர் அவர்களுக்கு உங்கள் தம்பிகள் ராஜேஷ் மற்றும் மெட்டு அண்ணா ராசு அவர் சார்பாக 101. அன்பு அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு ஆகாஷ் அவர் சார்பாக 101 மற்றும் அன்பு அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 101 ஆக்காட்டி பாடல் பாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். அண்ணே பாடிருங்கண்ணே. இப்போ பாட மாட்டேன். அண்ணே நாரத மகரிஷி வந்திருக்காரு. நாரத மகாமுனிவர் நம்ம இந்த மரத்துக்கு வந்திருக்காரா? கேள்வி எல்லாம் கேட்டாரு. எப்படி அண்ணே கேட்டியல? ஏண்ணே எப்படி நல்ல பாத்தீங்க? வேலைக்கு நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். எங்கிட்ட கொண்டே நிப்பாட்டி விட்டீங்க. ஆமா பாஞ்சாலியை துயில் உரிந்தது யார் என்று கேட்டார் அல்லவா? பதில் எப்படி பேசினீர்கள்? அந்த சுவாமியை அழைத்து வாருங்கள். சாமி வணங்குகின்ற சுவாமி வந்தாரை பாமாலை பாடி வர இருப்பது எங்களது பாரம்பரியமே ஆகையினால்